to Edwin vlog guys. So நம்ம திருப்பியும் மோட்டோ vlogging எபிசோடுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிளானே இல்லை, சும்மா ஈவினிங் கேமரா வேற வீட்டில் சும்மா தூங்குதா, ஸோ ஏதாச்சும் ஒரு vlog பண்ணலாம், ஏதாச்சும் நல்லது இருந்தால் மக்களுக்கு காட்டலாம். அங்கே பாருங்களேன், சன்செட் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? அங்கே இன்னைக்கு சும்மா டீ குடிக்கும் vlog, டீ குடிக்க போகிற vlog, அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இன்டீரியரில் இருக்கேன்னா, இப்போ வந்து நம்ம வந்து மெயின் சிட்டிக்கு போகிறோம். மெயின் சிட்டினா ட்ரிவாண்ட்ரம் சிட்டிக்கு. ஸோ அங்கே ரோட்ஸு, ஈவினிங் டைம் டிராஃபிக்கு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு vlog எடுக்கலான்னு வந்திருக்கேன். போரா தம்பி பிரேக்கு, அட்மிஷன் ஓப்பன் ஆகும்ப்பா. யாராச்சும் அந்த ஸ்கூலில் போய் சேரணுன்னா சேர்ந்துக்கோங்க. ஸோ கைஸ், எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 110 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு போவோம். போட்டாண்டா தம்பி பிரேக்க. வானால ரொம்ப மோசமான டைமிங் போல், ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. டிராஃபிக்காக இல்லை, அங்கங்கே டக்குன்னு பிரேக்கப் போட்டுடுறானுங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏய் அங்கிள், என்ன மேன் பண்ணுற? சரி சியோனே, சரி நீ அது நேற்று அந்த பொண்ணை பார்த்தலாம், அந்த பொண்ணை போய் பிக்கப் பண்ணலாமா இன்னைக்கு? அங்கடா போன வாட்டி பார்த்து சொன்னியே. ஆமாம், சரி அந்த வர பொண்ணு ஓகேவா உனக்கு? ஏய் யோயோ மாதிரி இருந்துடா. போறா தம்பி பிரேக்கு. சியோனே, நம்ம vlogல இனிமேல் ஒரு வாய்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அது என்ன வாய்ஸ் தெரியுமா கைஸ்? இடியா போய் நான் ஒரு vlogல பார்த்தேன்டா. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நான் காப்பி தான் அடிக்க போகிறேன், பட் அது வந்து நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சது. அது நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்களேன். போறவாப்படா. தோதப்பா சொன்னல, பஸ்காரன். சரி இருங்க, பெட்ரோல் பங்க் வந்துச்சு, நான் பெட்ரோல் போட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு. ஓ மை காட், எப்படி போனால் பார்த்தீங்களா? நம்மளாம் நேக்காக நிறுத்திடுவோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக R15 தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு ஹேண்ட்லிங்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கும். இம்புல்ஸ் சூப்பர். தோதப்பா. ஆனால் நீ இப்போ பார்த்த தானே? நீ பார்க்கலையா? நான் பார்த்தேன். கியூட்டாக இருந்தாங்க, நல்லா இருந்தாடா. ஏ அப்படி இல்லைடா சியோனு, கியூட்டாக இருந்தால் யாரை வேணா பார்க்கலாம். இல்லை கைஸ், எல்லாரையும் பார்க்க மாட்டேன். என்னடா இதுடி, நம்ம க்யூட்டாக இருந்தால் எல்லாரையும் பார்க்கலாங்க, எல்லாரையும் பார்க்கலாம். இந்த கேப்பில் விட்றோம் பாருங்க, எல்லாரையும் பார்க்குறேன், எல்லாருமே அழகாக இருக்காங்கடா. நான் என்னடா பண்ணுவேன்? அழகாக இருந்தால் பார்க்கணும்டா. கடவுள் எதுக்கிட்ட நம்மளுக்கு கண்ணு கொடுத்துருக்காரு? பார்க்கறதுக்கு தானே.
கைஸ் ஆமாம் 6 o'clock ஆகுது. ஆமாம் இது வந்து இப்போ காலையில் 6 மணி இல்லை, சாயங்காலம் 6 மணி. கைஸ் நீங்களும் யாராச்சும் அழகாக இருந்தால் பாருங்கள் கைஸ். நம்ம லைஃப் வந்து ஒன் டைம் தானே. ஸோ நம்மளால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கணும். அப்புறம் அதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சைட் அடித்தா என்னடா இந்த வயசில் சைட் அடிக்கிறே அப்படின்வாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க கைஸ். இங்கே கஃபே எல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். கஃபே டீ கடை கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் சென்னையிலேருந்து இங்கே வர வழியில் அவ்வளோ டீ கடை தேடுறேன். ஒரு டீ கடையில் கூட உட்காந்து வைப் பண்ணுற மாதிரி டீ கடைலாம் இல்லை. இந்த என்னாச்சுடா பார்த்தேன் என்ன சொல்கிறேன் சார், என்ன சொல்கிறேன்? அது வேற கூப்பிட்டு காட்டுறேன். அந்த அளவுக்கு நீ டேய் இல்லை கைஸ். ஆனால் இந்த ஊரில் இல்லை சில்லாக வந்து எப்படி சொல்கிறது, பார்க்கலாம் கைஸ், தப்பில்லை கைஸ். பாருங்க எல்லாருமே பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்க தானே போகிறோம், அவங்ககிட்ட என்ன போய் பேசவா போகிறோம். அதனால் பார்த்துட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். இங்கே வேறு போலீஸ்காரன் வேறு நிற்கிறானே. இங்கே பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக்னு. டிராஃபிக்கில் வந்து அந்த ரோடை விட்டு இந்த ரோடில் ஏறி வரானுங்க. அவ்வளோ அர்ஜென்ட்டு எங்கே போகிறோன்னு தெரில. இந்த ஊரில் நிறைய பேர் கார் யூஸ் பண்ணுறாங்க. இப்போலாம் நிறைய பேர் காருக்கு தான் மாறுறாங்க. பைக்கெலாம் கம்மியாச்சு, யாரை பார்த்தாலும் காரு தான். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம சும்மா டீ குடிக்கிற vlog பண்ணுறோமா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்முடி போகலான் இருக்கோம். ஸோ பொன்முடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 60 kilometers. யாரா கட்சிச்சு கௌசிக்கு? ஏய் என்னடா ஓட்டுறானுங்க இந்த ஊர்ல? ஸோ கைஸ் பொன்முடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 60 kilometers. பொன்முடிக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கூட அவைலபிள் தான். பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தம்பானூர்னு ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருந்து பொன்முடிக்கு டைரக்ட் பஸ்ஸே இருக்குது. அங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 7 or 8 தெரியலையே. ஸோ 7 or 8 இருந்து ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே போயிட்டு வீடியோ பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று போட்டு நாளைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை போகிறோம். சென்னையில் ஒரு வேலை ஒன்று இருக்குது. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு வரோம். அப்போ வந்து நம்ம சென்னை vlog பண்ணுவோம். நமக்கு சென்னையில் MT-15 இருக்குது கைஸ். ஸோ MT-15 வந்து vlog பண்ணலாம். சென்னை சீரியஸ் வந்து நல்லா தான் இருக்கும். சென்னையில் போய் என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் கூத்தடிக்கிறோம்னு சொல்லி நான் உங்களுக்கு சென்னையில் போய் வீடியோஸ் போடுறேன். அம்மா நிறைய கால் போயிருக்கும். எல்லாரும் பார்க்குறாங்களேடா, அதுதானே பிரச்சனை. பார்க்கலன்னா பரவாயில்ல, பார்க்கலன்னு சொல்லலாம். வண்டியை பார்க்குறாங்களா? என்னடா சொல்ற? எம்பிடி கைஸ் எம்பிடி வரும்போது நம்ம வேற வழியா போறோம். இங்க பாருங்களேன், இங்க ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்னடா ஒரே சேனல், இல்லடா இங்க ஒரே கூட்டம் போலீஸா இருக்கு. விடு, இதில் வந்து பஸ்டர்ன்னு போட்டுடலாம். எதில் அது பேர் என்னடா சொல்லுவாங்க, தம்ப்லைனில் வந்து காட் பஸ்டட் அப்படின்னு போட்டுடலாம். அதான் நம்ம வச்சுட்டு போகிறோமேடா. இல்லை நான் ஒரு vlogger பார்த்தேன்டா, அவன் பேர் கூட மறந்துடுச்சு. பட் அந்த vlogger பார்த்தேன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு பெட்ரோல் கொடுத்தான் கப்புள்ஸுக்கு திருவாண்ட்ரமில். ஆமாம், எல்லா vloggers vlogersன்ற பேர். அந்த அவன் வந்து கோப்ரோ மாட்டிக்கிட்டு vlog பண்ணான். அப்போ நான் என்ன யோசித்தேன், 1 minute. 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 1 minute.
அடுக்கப்படலாம் R15 நறுக்குன்னு தான் இருக்குது. என்ன ஒரு சைடு பயமாக இருக்குது. பொட்டாம்பாரு ஓ மை காட். நல்லாயிருக்கு கைஸ், நல்லாயிருக்கு. சரி இருங்க, நான் நியர்பை போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் போடுறேன். இப்போது நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம். அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஸோ இது தெரியுதுங்களா, இதெல்லாம் ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நம்ம மெயின் ஹார்ட் ஆஃப் அ சிட்டியில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் சாலை. ஸோ அங்கேருந்தே ரைட் எடுத்து போனால் தகரப்பரம்பு. ஓகேங்களா. ஸோ நம்ம டிராஃபிக்லலாம் கோப்ரோ ஆஃப் பண்ணிடலாங்க, எதுக்கு தேவையில்லாத வம்பு இந்த ஊரில் அப்படின்ட்டு. கரெக்டாக டிராஃபிக்கை போட்டு சரி இருங்க. நம்ம இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தோம். அந்த வேலை வந்து இந்த சைடு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலை முடிச்சுட்டு போகிற வழியில் எதனா ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். சிவன் இன்னைக்கு எங்கேயாவது போகலாமா? அதான் நாளைக்கு காலைல போகிறோம்ல, எதுக்கு நைட்டு போயிட்டு. இங்கே தான் உங்களுக்கு ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து உங்களுக்கு கேஜெட்ஸ்லாம் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். யூடியூப் ஹப்பாமே அங்கே போய் இது வாங்கணும்டா. வரும்போது மவுண்ட் ஒன்று வாங்கி வந்துடலாம். ஓகேவா கைஸ், நான் வரும்போது ஒரு மவுண்ட் ஒன்று வாங்கிடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து நான் அந்த இன்னொரு வியூ உங்களுக்கு நல்லா தெரியும். சரி இருங்க. ஸோ கைஸ், நம்ம இந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டுருக்கோம். நம்ம தேடின ப்ராடக்ட்டு. நான் இங்கே வர வழியில் ஒரு விஷயத்தை பார்த்தேன் கைஸ். இங்கே ஒரு கப்புள்ஸு எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸுக்குமே ஃபுட்டு கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் அவங்க இப்போ அங்கே போயிட்டாங்கடா. இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கெலாம் வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருந்தாங்க கைஸ். வேறு லெவலில் நிறைய நல்லவங்களும் இருக்கார்கள். சரி சியோன், சாயாவா ஜூஸா? 100% ஜூஸா? சரி சியோன் வந்து ஜூஸ் கேட்டாங்க கைஸ். சியோன் ஜூஸ் கேட்டாலே ஜூஸ் மட்டும்தான் வாங்குவோம். எதனா ஒரு நல்ல கடை பாருங்க சியோன். சியோன் நீங்கள் யாரையுமே இப்போ பார்க்கல தானே? ஜூஸ் கடை மட்டும் பாருங்கள். அதோ அப்போ இது பேர் என்ன கைஸ்? இங்கே போய் நம்ம ஒரு ஜூஸை குடிப்போம். உனக்கு என்ன ஜூஸ் சியோன் வேணும்? சியோன் லக் ஃபார் சேலம். லாட்ரி எடுக்கிறியா? லாட்ரி கைஸ், நம்ம ஒரு லாட்ரி எடுப்போம்மா கைஸ். எப்படியும் நம்மளுக்கு ஒரு கோடி ரூபாய் அடிக்கும். நம்ம சூப்பர் போய்க்கோங்களா? என்ன ஜூஸா? நீ சொல்லு, உனக்கு என்ன ஜூஸ் வேணும்? எனக்கு வந்து வாட்டர் மெலனா அதுதான். வாட்டர் மெலன் இதான் இருக்கு. எனக்கு மொசம்பி. உனக்கு வாட்டர் மெலனா? சேட்டா ஒரு மொசம்பி ஒரு வாட்டர் மெலன். ஜூஸ் கொடுப்போம். அதை வந்து நான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு கரெக்டாக நீங்கள் ஒரு 2 டேஸில் கால் பண்ணுங்கள். நான் வீட்டில் வந்து இந்த பொண்ணு பார்க்குற விஷயமா வந்து பேசிவிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓகேங்களா? தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே சேம் டைம்லேயே கால் பண்ணுங்கள். ஒரு 6 மணிக்காக கால் பண்ணுங்கள். சரி, ஓகே. நான் உங்களுக்கு கால் பேக் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சியோன் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஆட் பண்ணாங்க. வீடியோ முடிச்சிட்ட பிறகு தான் சியோனு ஜூஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சியோன் நல்லா தானே இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கா? வாட்டர் மெலன் மாதிரி இருக்கா?
எத்தனை ஸ்டார் கொடுப்பேன்? ஸ்டார் கொடுக்குற அளவு நம்ம வந்து உனக்கு ஷாதியில் பொண்ணு பார்க்க வாடா. எனக்கு வேணா நீ உனக்கு வந்து பாரத் மேட்ரிமோனியில் எனக்கு நீ எந்த மேட்ரிமோனிலும் பார்க்க தேவையில்ல, நானே பார்த்தேன். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோ என்டப் பண்ணிக்கலாம். மக்களுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு என்டப் பண்ணுற வீடியோவை. சப்ஸ்கிரைப்லாம் அவங்க பண்ணுவாங்கண்ணா, நீ என்டப் பண்ணா. நான் ஆல்ரெடி என்டப் பண்ணுறேன். நைஸாக இங்கே பண்ணி ஒரு சார் பண்ணுற போலியே. கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஷாதியில் வந்து பொண்ணு பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ அவங்க தான் ஆஃபர் ஏதோ தராங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க, அதான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அது விலாகில் எதையும் ஆட் பண்ணிட்டேன். மொசம்பி அது பேர் என்ன, இது பேர் என்னடா, மொசம்பி பேர் என்ன, சாத்துக்குடி ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன், அதுவும் வந்துடுச்சு. அப்படியே நான் குடிச்சிட்டு இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா. இன்னொன்று வந்து கோப்ரோவில் சார்ஜ் இல்லை. ஸோ நாளைக்கு காலையில் நான் சார்ஜ் போட்டு பொன்முடி போகும்போது நான் உங்களுக்கு விலாக் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை. ஸோ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். கோப்ரோவில் சார்ஜ் இல்லை. நாளைக்கு காலையில் நம்ம பார்த்திங்கன்னா பொன்முடி போக போகிறோம். ஸோ பொன்முடி போகிற விலாக் வந்து எக்ஸாக்டாக என்னெல்லாம் பண்ணுறோமோ அந்த ஃபுல் வீடியோஸ் வந்து நான் அந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாச்சும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட பொண்ணு தேடுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷாதி அப்படி இல்லைன்னா தமிழ் மேட்ரிமோனியில் போய் பொண்ணு பாருங்கள்.